ஓகே. ஸோ நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம் அப்புட்ன்னா, இதுவரைக்கும் நம்ம வூட்ஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கான்செப்ட்டா பார்த்துட்டே வந்தோம். அது என்கேப்சுலேஷன், அப்ஸ்ட்ராக்ஷன், இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் நவ் இப்ப பார்க்க போறது பாலிமாரிஃபிசம். ஸோ ஒவ்வொரு போர்ஷனுமே ஒவ்வொரு விதமான யூஸ் கேஸ்க்காக உருவாக்கப்பட்டிருக்கு. அண்ட் அந்த யூஸ் கேஸஸ் அந்தந்த விஷயங்களுக்கு எப்படி பயன்படுத்தப்படுது, பயன்படுத்திட்டு இருக்கோம், எத வச்சு அப்படிலாம் பண்றோங்கிற ஒவ்வொரு இதையும் நம்ம எக்ஸாம்பிளோட நம்ம இங்க பார்த்துட்டு இருந்தோம். ஓகே. ஸோ அதே போல இப்போ நம்ம பாலிமார்ஃபிசத்தையும் எப்படி நம்ம பண்றது அப்படிங்கிறதையும் நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது வந்து பாலிமார்ஃபிசம். ஓகே. ஸோ பாலிமரிசம் என்னன்னு பார்த்துருவோம். ஒன் இன்டர்ஃபேஸ் மோர் ஃபார்ம் அப்படின்னு ரொம்ப ஷார்ட்டா கூப்பிட்டுக்கலாம். அத வந்து நம்ம எப்படி போடுறோம்னா, ஒன் இன்டர்ஃபேஸ் இன்டர்ஃபேஸ் மெனி ஃபார்ம். ஒன் இன்டர்ஃபேஸ் மெனி ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். இது எங்க எப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பாலிமார்ஃபிசம்னு எடுத்தாலே நமக்கு முக்கியமா சில விஷயங்கள நம்ம கன்சிடர் பண்ணியே தான் ஆகணும். அதுதான் கம்பைல் டைம் அண்ட் ரன் டைம். ஓகே. ஸோ இது வந்து ஒரு பிட் கன்ஃப்யூஷனான ஒரு போர்ஷன். ஸோ இத வந்து ரொம்ப கவனமா கவனிச்சுக்கோங்க. ஓகே. ஸோ கம்பைல் டைம் அண்ட் ரன் டைம். ஓகேவா? கம்பைல் டைம் அண்ட் ரன் டைம். இப்ப இத இன்னொரு வகையாவும் சொல்லலாம். இத வந்து ஸ்டாட்டிக்ன்னு சொல்லலாம். ஓகேவா? இது வந்து டைனமிக். ஸ்டாட்டிக் அப்படின்னா, ஒரு வாட்டி உருவாக்கப்பட்டுருச்சு அப்படின்னா, அது அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? டைனமிக் அப்படின்னா, ஈவன் தோ அந்த ப்ராசஸ் நடக்கும்போதே அது சேஞ்ச் ஆயிட்டே இருக்கிறது தான் டைனமிக்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ, இவ்ளோ இது வந்தனால, இதே இது இன்னொன்னு கூடயும் ரிலேட் ஆகும். அதுதான் ஓவர்லோடிங் அண்ட் ஓவர் ரைடிங். ஓவர்லோடிங் அண்ட் ஓவர் ரைடிங். ஓகேவா? ஸோ இந்த போர்ஷன் இது கூட தான் வரும். ஸோ சிம்பிளாங்கிறது இல்ல. ஒரு சின்ன டெஃபினிஷனுக்காக கம்பைல் டைம் அப்படிங்கிறது ஸ்டாட்டிக். அத வந்து நம்ம மெத்தட் ஓவர்லோடிங்ன்னு சொல்லலாம். சேம் நேம், டிஃபரண்ட் பாராமீட்டர்ஸ் இன் சேம் கிளாஸ். ஓகேவா? ஸோ அத இன்னும் கிளியரா பார்க்கறதுக்கு தான் இந்த ஒரு எக்ஸ்பிளனேஷன். ஓகே. நான் இங்க அத எழுதுறேன். இது வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ, இத வந்து நீங்க எழுதி வைக்கிறது பெட்டர். சேம் நேம், டிஃபரண்ட் பாராமீட்டர்ஸ். சேம் நேம், டிஃபரண்ட் பாராமீட்டர்ஸ் இன் சேம் கிளாஸ். இதுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். ஓகேவா? பட் இப்போதைக்கு இத நீங்க இதுக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ, இதுல என்ன சொல்ல வரேன் அப்டின்னா, சேம் மெத்தட் நேம் தான் இருக்கும். ஆனா, அதோட பாராமீட்டர்ஸ் டிஃபரெண்ட்டா இருக்கும். ஆனா அப்படி இருந்துமே அது ஒரே கிளாஸ்ல தான் இருக்கும். அததான் இங்க இந்த மாரி மென்ஷன் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஓகே. ஸோ இப்ப வந்து ரன் டைம்ல இது என்ன கன்டென்ட் பார்ப்போமா? இங்க வந்து சப் கிளாஸ் புரோவைட்ஸ் ஸ்பெசிஃபிக் இம்ப்ளிமெண்டேஷன். இம்ப்ளிமெண்டேஷன் ரிசால்வ்ட் அட் ரன் டைம் வயா விர்ச்சுவல் சம்வேர். ஓகே. விர்ச்சுவலா அ என்னன்னு சொல்லணும்னா, விர்ச்சுவல் மெத்தட்ன்னு சொல்லலாம்.
ஆ இது நம்ம வந்து விஎம் அ அந்த மாரி இடங்கள்ல இது ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ ஜாவா விர்ச்சுவல் மிஷின்ங்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, அந்த டைம்ல இது ஒர்க் ஆகும். ஓகே. இது வந்து எங்க நடக்கும்? இது வந்து ரன் டைம்ல நடக்கும். ஓகேவா? இது வந்து கம்பைல் டைம்ல நடக்கும். ஸோ கம்பைல் டைம், ரன் டைம் 2த்துக்கும் இதுக்கு முன்னாடி எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்திருந்தேன். ஸோ இப்ப அத பத்தி ரொம்ப டீட்டெயில்டா பார்க்கணும்னு தேவையில்லன்னு நெனைக்கிறேன். அண்ட் இதோடைய எக்ஸாம்பிளே நம்ம பார்த்துருவோம். ஓகேவா? ஸோ இதோடைய எக்ஸாம்பிள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே. ஸோ நான் இப்போ வந்து ஓவர்லோடிங் பண்ண போறேன். அதாவது கம்பைல் டைம் இந்த இடத்துல. ஓகேவா? ஸோ நான் இப்போ ஃபர்ஸ்ட்டு ஒரு கிளாஸ் உருவாக்குறேன். அந்த கிளாஸோட நேம் வந்து கால்குலேட்டர். கால்குலேட்டர்ன்னு உருவாக்கிட்டேன். ஸோ இப்போ நான் வந்து ஒரு மெத்தட் கால் பண்றேன். ஓகேவா? அந்த மெத்தட் வந்து ரிட்டர்ன் டைப் இன்ட் ஆகவும், அதோடைய நேம் வந்து ஆட் அப்படிங்கிறதாவும் இருக்கு. அதோட பாராமீட்டர்ஸ் என்னன்னா, இன்ட் ஏ, இன்ட் பி. ஓகே. ஸோ இதுக்குள்ள ரிட்டர்ன் ஏ பிளஸ் பி. அதுதான் இதோடைய எண்ட். ஸோ இப்போ பாருங்க, அதே தான் அதே டேட்டா டைப்ப மட்டும் நான் மாத்திட்டு, டபுள் சேம் மெத்தட் நேம் தான். இங்க என்ன போடப் போறேன்? டபுள் ஏ அண்ட் டபுள் பி. சேம் ப்ராசஸ். ரிட்டர்ன் ஏ பிளஸ் பி. ஸோ இங்க என்ன சேஞ்சுன்னு பாருங்களேன். இங்க என்ன சேஞ்ச்? இதுதான் சேஞ்சே. அதுதான் இங்கேயும். ஓகேவா? ஸோ சிம்பிளா கிளாஸோட நேம் சேம். நம்ம இங்கேயே எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்திருந்தோம். கிளாஸோட நேம் சேம். சாரி கிளாஸ்ன்னு சொல்றேன் பாருங்க. சேம் நேம், டிஃபரெண்ட் பாராமீட்டர்ஸ். அதுதான் இங்க இருக்கு. சேம் நேம், டிஃபரெண்ட் பாராமீட்டர்ஸ். ஓகேவா? ஸோ இதனால தான் இதை நம்ம என்னன்னு சொல்றோம்? கம்பைல் டைம் அப்படின்னு சொல்றோம். ஓவர்லோடிங். இதோட மெயின் கன்டென்ட்டே ஓவர்லோடிங் தான். இதுதான் ஓவர்லோடிங். ஓகேவா? ஓகே. இப்ப அதே இது ஓவர் ரைடிங் எப்படின்னு பார்த்துருவோமா? ஓவர் ரைடிங்லயும் பாருங்க, அதோடைய எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம இங்க பார்க்கலாம். ஓகேவா? ஒரு கிளாஸ கால் பண்றேன். நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்றோம்? அதுதான் அனிமல். அதுக்கு நான் வைக்கிறக்கூடிய ஆப்ஜெக்ட் நேம் வந்து டாக். நியூ டாக். ஓகேவா? ஸோ இப்போ மை டாக் டாட் ஈட் அப்படின்னு சொல்லிட்டு போடுறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ரன் டைம் டிசிஷன் எத பொறுத்து நடக்குது? இந்த ஒரு ஆப்ஜெக்ட் இந்த ஒரு ஆப்ஜெக்ட் அண்ட் அத வச்சு நம்ம கால் பண்ண ஈட். ஸோ இந்த போர்ஷன் எங்க இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட்ட வச்சு தான் இந்த ஒரு ஓவர் ரைட்டிங் அப்படிங்கிறது நடக்குது. ஓகேவா? ஸோ இன்னும் நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். ஓகே. ஸோ இப்ப பாருங்க. இத பத்தி இன்னும் ரொம்ப டீட்டெயிலா பார்ப்போம். இதுதான் முக்கியமான போர்ஷன் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் ஓவர் ரைடிங். ஆனா இத நம்ம இன்னும் டீட்டெயிலா பார்த்தோம்னா, இந்த சிம்பிளா சொல்றேன். ஓகே. கிளாஸ் அனிமல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? அந்த கிளாஸ் அனிமல்குள்ள வாய்ட் ஈட்ன்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ அதே போல நம்ம கிளாஸ் டாக்ன்னு ஒண்ணு உருவாக்குறோம். அது எக்ஸ்டென்ஸ் அனிமல். ஓகேவா? ஓகே.
ஸோ இப்போ எக்ஸ்டேண்ட் பண்ண பிறகு, இங்க நம்ம ஓவர் ரைட் பண்ண போறோம். எத பண்ண போறோம்? திருப்பி இங்க நான் என்ன பண்றேன்? ஈட் அப்படிங்கிற அந்த ஒரு போர்ஷன நான் யூஸ் பண்றேன். ஸோ இங்க நான் ஒரு கன்டென்ட் போடுவேன். அதே போல இங்கேயும் ஒரு கன்டென்ட் இருக்கு. ஸோ இப்படி இருக்கிறப்ப, இத நான் இங்க கால் பண்றேன். கரெக்ட்டா? மை டாக் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்றேன். ஸோ இந்த நேரத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். இந்த ஈட் இத குறிக்குமா? இத குறிக்குமா? அப்படிங்கிற ஒரு டவுட் வருது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் டிபெண்ட்ஸ் அப்பான். ஓகே. ஸோ மே அ அந்தந்த டைம பொறுத்து தான் இது நடக்கும். ஓகேவா? So the child class provides its own implementation of the method that already exists in parent class. ஓகே. ஸோ வா இதுதான் அப்காஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இததான் அப்காஸ்டிங் சொல்லுவாங்க. அந்த அப்காஸ்டிங் போர்ஷன் எங்க நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க மென்ஷன் பண்றேன். ஓகேவா? ஸோ இதுதான் அந்த அப்காஸ்டிங் போர்ஷன். இதுதான் அப்காஸ்டிங் போர்ஷன். ஓகேவா? ஸோ, முக்கியமா இந்த ஒரு பகுதி, இந்த ஈட்டுங்கிறது வந்து ரன் டைம் டிசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ, அந்த ரன் டைம்ல தான் அந்த டிசிஷன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, என்ன நடக்கும்னா, பேரண்ட் ரெஃபரன்ஸ் இருக்கக்கூடிய இந்த ஒரு சைல்டு கிளாஸ் தான் ஃபர்ஸ்ட் கால் ஆகுது. ஓகேவா? ஸோ, அப்படி இருக்கிறனால, மை டாக் அப்படிங்கிறது டாகுடைய ஆப்ஜெக்ட். கரெக்ட் தானா? மை டாக் அதாவது இந்த போர்ஷன் வந்து இதோடைய ஆப்ஜெக்ட். கரெக்ட்டா? ஸோ, இப்படி ஒரு ஆப்ஜெக்ட்டா தான் அது இருக்குது. ஸோ, இப்படி இருக்கிறனால, அட் லாஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ஒரு போர்ஷன் தான் ரன் ஆகும். ஓகேவா? சைல்டு கிளாஸ். ஏன்னா, இது இத ஓவர்ரைட் பண்ணிருது. ஸோ, இத பண்ணிட்டுனா இந்த போர்ஷன் தானே ரன் ஆகும். ஸோ, அத தான் நான் மென்ஷன் பண்றேன். ஓகேவா? மேக்ஸிமம் அந்த போர்ஷன் தான் ரன் ஆகும். இப்படிதான். இத நீங்க வந்து மேக்ஸிமம் இல்ல கன்ஃபார்ம் அந்த போர்ஷன் தான் ரன் ஆகும். ஓகே. ஸோ இத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதுதான் பாலிமார்பிசம் சொல்லுவாங்க. ஸோ இப்ப பாலிமாரிசம் பத்தி கேட்கறாங்கன்னா, அதுல நம்ம மனசுல வைக்க வேண்டியது பாலிமாரிசம் எடுத்தாலே ஓவர்லோடிங், ஓவர் ரைடிங் அப்படி 2 விஷயம் இருக்கு. ஓவர்லோடிங் வந்து கம்பைல் டைமுக்குள்ள போகும். ஓவர் ரைடிங் வந்து ரன் டைம்க்குள்ள போகும். ஸோ கம்பைல் டைம்ல என்னன்னா, சேம் மெத்தட் நேம், டிஃபரெண்ட் பாராமீட்டர்ஸ். இங்க பாருங்க சேம் மெத்தட் நேம் டிஃபரெண்ட் பாராமீட்டர்ஸ். இதுதான் எதுல வரும்? கம்பைல் டைம்ல வரும். ஓவர் ரைடிங்ல என்ன வரும் அப்படின்னா, ஓவர் ரைடிங்ல என்ன வரும்? ஆம், டிஃபரெண்ட் சாரி அப்காஸ்டிங் இருக்கக்கூடிய ஒரு பேரண்ட் அண்ட் சைல்ட் கிளாஸ் நடக்கக்கூடிய கான்வர்சேஷன் தான் இங்க வரும். ஓகேவா? ஸோ இது ரன் டைம்ல நடக்கக்கூடிய விஷயம். ஸோ ரன் டைம், கம்பைல் டைம் அப்படின்னா என்னன்னா, ஒரு ப்ரோகிராம நீங்க எழுதிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைம்லயே உங்களுக்கு எரர் காட்டும். இப்படி இப்படி எரர் காட்டும். அதுதான் கம்பைல் டைம்னு சொல்லுவாங்க. ஆனா ரன் டைம் என்ன நடக்கும்னா, அந்த ப்ரோகிராம் எழுதிட்டு இருக்க நேரத்துல எந்த ஒரு எரருமே காட்டாது. ஆனா நீங்க எப்போ ரன் பண்றீங்களோ, அப்பதான் எரர் அடிக்கும். ஸோ அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க. அதான் ரன் டைம்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ பாலிமார்பிசம்னு எடுத்தா இந்த மாரி தான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்கணும். ஸோ கம்பைல் டைம்ல நம்ம என்ன பண்றோம்? சேம் நேம், டிஃபரெண்ட் பாராமீட்டர்ஸ். ரன் டைம் வர்றப்ப எக்ஸ்டெண்டட் வி ஆர் ஓவர்ரைடிங் எ மெத்தட். மனசுல வச்சுக்கோங்க. வி ஆர் ஓவர்ரைடிங் எ மெத்தட். Okay, we are overriding a method which is already present in the parent class, and we are overriding the output which ஆல்ரெடி பிரசன்ட் இன் த பேரண்ட் கிளாஸ். ஓகே. ஸோ அதுதான் இங்க நடக்குது. ஓகேவா? ஸோ ஒரு இன்டர்வியூன்னு வந்துருச்சுன்னா, ரொம்ப முக்கியமான போர்ஷனே இந்த ஒரு போர்ஷன் தான். ஸோ இப்போ நம்ம வந்து அகைன் ஒரு ரிவிஷன் போய்க்கலாம். ஓகேவா? ஸோ சிம்பிளா சொல்றேன். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோகிராமிங் அதுதான் ஊப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஊப்ஸ்ல மொத்தம் 4 டாபிக்ஸ் இருக்கு. அத 4 பில்லர்ஸ் ஆஃப் ஊப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ என்கேப்சுலேஷன், அப்ஸ்ட்ராக்ஷன், இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் பாலிமார்பிசம். என்கேப்சுலேஷன் அப்படின்னா என்னது? ஒரு டேட்டாவ ஹைட் பண்ணி ஒரு டேட்டாவ ஹைட் பண்ணி, அது கெட் அண்ட் செட்ட வச்சு அத ஆக்சஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்றது தான் என்கேப்சுலேஷன். ஸோ இதன் மூலியமா ஒரு டேட்டா, அதாவது ஒரு வேரியபிள் ஹோல்ட் பண்ற டேட்டா செக்யூரா இருக்கும்.
வித் த ஹெல்ப் ஆஃப் ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ் பிரைவேட், பப்ளிக் இந்த மாதிரி விஷயங்களை வச்சு அது சேஃபா இருக்கும். அதுதான் என்கேப்சுலேஷன் சொல்லுவாங்க. அப்ஸ்ட்ராக்ஷன்ங்கிற சொல்றப்ப, அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா என்னன்னா, ஒரு ஸ்பெசிஃபிக் செக்ஷனையே ஹைட் பண்றதுன்னு வச்சுக்கலாம். ஓகே. சிம்பிளா சொல்லப்போனா, நம்ம ஒரு மொபைல் ஃபோன் யூஸ் பண்றோம்னா, அந்த மொபைல் ஃபோனுக்கு உள்ள எலக்ட்ரானிக்ஸ்ல என்னென்ன நடக்குதுங்கிற அந்த ஒரு கான்செப்ட் நமக்கு தேவையில்லாதது. கரெக்ட்டா? ஸோ அந்த போர்ஷன மறைக்கிறதுக்காக அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறத பயன்படுத்துவாங்க. அந்த அப்ஸ்ட்ராக்ஷன்ல நமக்கு மொத்தம் 2 விஷயங்கள் இருக்கு. 2 வகையா அந்த அப்ஸ்ட்ராக்ட்ட நம்ம பண்ணலாம். ஒண்ணு அப்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிற ஒரு கீவேர்ட யூஸ் பண்ணி, இல்லன்னா இன்னொன்னு இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிற ஒரு கீவேர்ட யூஸ் பண்ணி பண்ண முடியும். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிற கீவேர்ட யூஸ் பண்ணி பண்றப்ப, இங்க பார்க்குற இந்த ஒரு கிளாஸ் செக்ஷன் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த ஒரு கிளாஸ் செக்ஷனுக்கு உள்ள நம்ம அப்ஸ்ட்ராக்ட்ங்கிற அகைன் ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணி, ஒரு செக்ஷன நம்ம கண்ட்ரோல் பண்ணி வச்சுப்போம். இது வந்து ஒரு மெத்தட். ஓகேவா? அதுக்கு கீழ நம்ம எந்த ஒரு ஓகே. ஸோ எந்த ஒரு கிளாஸ நம்ம உருவாக்குறோமோ, ஓகேவா? அது எதுக்கு கீழ வரும்? அப்ஸ்ட்ராக்ட்க்கு கீழ வரும். இந்த அப்ஸ்ட்ராக்ட் வந்து அ இந்த நார்மலான கிளாஸ் வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் கூட எக்ஸ்டெண்ட் ஆயி இருக்கும். ஓகேவா? எக்ஸ்டெண்ட் ஆயி இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறனால, இங்க நம்ம அப்ஸ்ட்ராக்ட் பண்ணப்பட்ட அந்த ஒரு ஏரியாவ அந்த ஒரு ஏரியாக்கு நம்ம இங்க ஒரு வேல்யூ குடுக்குறோம். ஓகேவா? ஸோ அந்த ஒரு கன்டென்ட்க்கு நம்ம இங்கேயும் ஒரு வேல்யூ குடுக்குறோம். ஓகே. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, இங்க நீங்க என்ன பார்க்குறீங்க? ஒரு ஃபார்முலாவ பார்க்குறீங்க. விச் இஸ் நாட் நீடட் ஃபார் த யூசர். யூசருக்கு தேவை கிடையாது. யூசர் என்ன பண்ணணும்? அவங்களுக்கு எது வேணும்னு மட்டும் குடுத்தா போதும். இப்போ இந்த ஒரு ப்ரோகிராம், இந்த ஒரு அப்ஸ்ட்ராக்ட் வந்து எந்த ஒரு ஷேப் குடுத்தாலும் அதோடைய அதோட ஸ்பேஸ் எவ்வளவு ஸ்பேஸ் அது கவர் பண்ணுது அப்படிங்கிற அந்த ஏரியாவ குடுக்கக்கூடிய ஒரு ப்ரோகிராம். இந்த ப்ரோகிராம நீங்க பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷலா நம்ம சர்க்கிளுக்கு இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த வச்சு தான் நம்ம பண்ணியிருக்கிறோம். கரெக்ட்டா? ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரோகிராம்ல நம்ம முக்கியமான இடத்த என்ன பண்ணி வச்சிருக்கோம்? அப்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுட்டோம். ஓகேவா? முக்கியமான இடத்த என்ன பண்ணி வச்சுட்டோம்? அப்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுட்டோம். அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய அந்த ஸ்பெசிஃபிக் செக்ஷன நார்மலான கிளாஸ் வச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுட்டோம் அப்ஸ்ட்ராக்ட். இதுக்குள்ள ஒரு ஃபார்முலா போட்டுட்டோம். இதுவுமே இங்க இருக்கக்கூடிய அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் தான். ஓகேவா? இப்போ ஒரு மெயினான ஒரு கிளாஸ் எழுதி, இந்த கீழ இருக்கக்கூடிய அப்ஸ்ட்ராக்ட் இல்லாத ஒரு கிளாஸ நம்ம இங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம். கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி, அதுல இருக்கக்கூடிய ஒரு மெத்தட நம்ம கால் பண்றோம். ஸோ அது இங்க இருக்கு. ஓகேவா? இங்க இருக்கு. அதுக்கு பிறகு இந்த ஒரு கிளாஸ்ல இருக்கக்கூடிய இந்த ஒரு போர்ஷன நம்ம கால் பண்றோம். ஓகேவா? ஸோ ஓவராலா சொல்லப்போனா, தேவையான விஷயங்கள மட்டும் காட்டிட்டு, தேவையில்லாதத ஹைட் பண்றதுக்காக இத பயன்படுத்துவாங்க. சிம்பிளா சொல்லப்போனா, நீங்க இத ஸ்பெசிஃபிக் வீடியோல பார்த்தா உங்களுக்கு புரியும். இங்க நான் ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்றனால மேபி உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகலாம். ஸோ இப்படி அப்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க. இந்த பிளேஸ் ஆஃப் இன்டர்ஃபேஸ யூஸ் பண்ணி எப்படி பண்ணணும் அப்டின்னா, இங்க நீங்க பார்க்குறீங்க. ஓகே. இந்த கிளாஸ் வந்து இன்டர்ஃபேஸ் வச்சு உருவாக்குனது. இந்த கிளாஸ் வந்து அந்த இன்டர்ஃபேஸ் வச்சிருக்கத இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு. ஓகே. இம்ப்ளிமெண்ட். இது வேற கணக்கு. ஸோ இதுவும் கனெக்டடா இருக்கு. இப்போ இங்கேயும் நம்ம ஒரு மெயின் கிளாஸ் எழுதி நம்ம இந்த ஒரு கிளாஸ இங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி, அதுல இருக்கக்கூடிய ட்ரா அண்ட் மெசேஜ இங்கிருந்து ஆக்சஸ் பண்ணிப்போம். ஓகேவா? ஸோ இங்கேயும் நம்ம இங்க ஹைட் பண்ண நினைக்கக்கூடிய கன்டென்ட் இங்கேயும் இருக்கும். அந்த கன்டென்ட் தேவையான வகையில நம்ம ஹைட் பண்ணி எடுத்துட்டு, தேவையில்லாதத அப்படியே நம்ம விடுறது தான் நம்மளுடைய மோட்டோ. ஓகேவா? ஃபைன் ரைட்? ஓகே. ஸோ இங்க வந்து நம்ம இந்த ஒரு போர்ஷன ஹைட் பண்ண நெனைக்கிறோம். இல்லன்னா இந்த ஒரு போர்ஷன ஹைட் பண்ண நெனைக்கிறோம். ஸோ ஓகே. ஸோ ஓவரால் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறதும், இன்டர்ஃபேஸ் அண்ட் அப்ஸ்ட்ராக்ட் இந்த 2மே அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிற அந்த ஒரு போர்ஷன் கீழ தான் வருது. ஓகே. ஸோ இப்ப பாருங்க, அ எதெல்லாம் நமக்கு முடிஞ்சிருக்கு? என்கேப்சுலேஷன், அப்ஸ்ட்ராக்ஷன், நவ் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே. இன்ஹெரிட்டன்ஸ்ல பார்த்தீங்கன்னா, சிம்பிளா ஒரு பேரண்ட் கிளாஸ், ஒரு சைல்டு கிளாஸ். அவ்வளோதான் கணக்கு. இது பேரண்ட் கிளாஸ், இது சைல்டு கிளாஸ். இது வந்து ஓவர்ரைட் பண்ணக்கூடிய ஈட் மெத்தட். ஓகேவா? சிம்பிளா இவ்வளோதான். இப்போ இங்க என்ன மேட்டர் அப்படின்னா
இங்க என்ன மேட்டர்னா, இன்ஹெரிட்டன்ஸ்க்குள்ள நமக்கு சில வேரியன்ஸ் இருக்கு. அத நம்ம என்னன்னுலாம் சொல்லலாம்னா, சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ், ஹைரார்கி இன்ஹெரிட்டன்ஸ், மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ, அன்பார்ச்சுனேட்லி நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய பகுதியே என்ன அப்டின்னா, சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸா இருக்கட்டும், மல்டி லெவல் இன்ஹெ அ இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் ஹைரார்கி இது எல்லாமே அக்செப்டபிள். ஆனா, இந்த பிளேஸ் ஆஃப் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது, நம்ம ஜாவாவால நி நிராகரிக்கப்பட்ட ஒரு போர்ஷன். ஓகேவா? இது வந்து அங்க ஈஸியா அவங்க குடுக்கல. ஸோ இந்த 2த்தையும் அவங்க பண்றதுக்காக உருவானது தான் இன்டர்ஃபேஸ். ஓகேவா? இந்த இன்டர்ஃபேஸ் இம்ப்ளிமென்டேஷன்ஸ் இந்த கீவேர்ட்ஸ் வச்சு தான் இது ரன் ஆகுது. சிம்பிளா பார்த்தா சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்புட்ன்னா ஏ அண்ட் பி கனெக்ட் ஆகும். ஓகே. ஜஸ்ட் ஒரு பேரண்ட் கிளாஸ் அண்ட் சைல்ட் கிளாஸ். மல்டி லெவல் அப்புட்ன்னா ஒரு பேரண்ட் கிளாஸ் அண்ட் பேரண்டோடைய சைல்டு கிளாஸ் அண்ட் அந்த ஒரு சைல்டுக்கு இன்னொரு ஒரு சைல்டு கிளாஸ். ஸோ இது வந்து ஒரு சப் பேரண்ட், இது சைல்டு. இந்த சைல்டு இந்த 2த்துக்குமே சைல்டு தான். ஓகேவா? ஸோ இதுதான் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். ஹைரார்கி அப்பன்னா என்னன்னா, ஒரு பேரண்ட் அண்ட் அவங்களுக்கு 2 சைல்டு இருந்துச்சு அப்படின்னா, அது ஹைரார்கி. ஒரு பேரண்ட் 2 சைல்டு இருந்தா ஹைரார்கி. இன்னொரு விஷயம் என்னன்னா, மல்டிபிள் அதாவது நம்ம சிம்பிளா கிளாஸஸ் வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாத, எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாத அந்த ஒரு போர்ஷன நம்ம எத வச்சு பண்றோம்? இன்டர்ஃபேஸ் வச்சு பண்றோம். ஓகேவா? அந்த இன்டர்ஃபேஸ் வச்சு நம்ம பண்றப்ப 2 பேரண்ட்ஸ், 1 சைல்டு. ஓகே. ஸோ இதுதான் அந்த இன்டர்ஃபேஸ் வச்சு நம்ம அச்சீவ் பண்ணக்கூடிய போர்ஷன். இதுக்கு பிறகு ஹைபிரிட் இருக்கு. இது பாருங்க 1 பேரண்ட், அவங்களுக்கு 2 சப் பேரண்ட், அவங்களுக்கு 1 சைல்டு. ஓகே. ஸோ இப்படிதான். இந்த மாரி ஒரு இன்டர் கனெக்டடான போர்ஷன தான் நம்ம அடுத்தது. ஓகே. ஹைபிரிட்ல சேர்க்கிறோம். ஸோ இங்க பாருங்க சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ், ஹைரார்கி இன்ஹெரிட்டன்ஸ், மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிற இவ்வளோ போர்ஷன்ஸ் இருக்கு இன்ஹெரிட்டன்ஸ்குள்ள. பாலிமார்பிசம்குள்ள என்ன இருக்கு? பாலிமார்பிசம்குள்ள தான் ரன் டைம் அண்ட் கம்பைல் டைம் இருக்கு. கம்பைல் டைம்க்கு உள்ள தான் ஓவர் லோடிங் வரும். அதாவது அது ஒரு ஸ்டாட்டிக். ரன் டைம்க்குள்ள ஓவர் ரைடிங் வரும். அதாவது அது ஒரு டைனமிக். ஸோ கம்பைல் டைம்ன்னு வர்றப்ப, நமக்கு சிம்பிளா ஒரே சேம் நேம், டிஃபரண்ட் பாராமீட்டர்ஸ் அவ்வளோதான். ஓகே. ரன் டைம்ன்னு வர்றப்ப, we are overriding the data as well as the method of the parent கிளாஸ். அதுதான் மெயின். ஓகேவா? ஸோ இங்க நீங்க அப்ஸ்ட்ரீம் அப்படின்னு பார்க்குறீங்கல்ல, இதுதான் ரொம்ப முக்கியமான போர்ஷன். இந்த போர்ஷன நீங்க கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த கொஸ்டின்ல கவனிக்க வேண்டியது என்னன்னா, இதோடைய பேரண்ட் கிளாஸ் கூப்பிட்டுட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்றது வந்து எத? அதோடைய சைல்டு கிளாஸ. ஸோ இப்படித்தான் இந்த ஒரு அப்ஸ்ட்ரீம் ஒர்க் ஆகும். ஸோ இப்படி பண்றனால இந்த 2மே சூப்பர் இன்டர் கனெக்டடா இருக்கிற சமம். இப்படிதான் அப்காஸ்டிங் அப்படிங்கிறது ஒர்க் ஆகுது. ஸோ இதுதான் ரன் டைம்ல நடக்கக்கூடிய திங்ஸ். ஸோ இதுதான் பாலிமார்பிசம். ஓகேவா? ஸோ ஃபைனா? ஓகே. தேங்க் யூ கைஸ்.